வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இழந்த செல்வம், பதவி என்ன வேணாலும் சரிங்க, நீங்கள் என்ன இழந்திருக்கீங்களோ அது உங்களுக்கு மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வழிபாட்டு முறையை பாருங்கள், செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் இழந்த அனைத்து விதமான என்னெல்லாம் இழந்தீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கும். அப்படிப்பட்ட வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அப்படின்னா நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை ஃபஸ்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பதிவுக்கு போகலாம். இழந்தது மீண்டும் கிடைக்க நம்ம விட்டு நிறைய போயிருக்கலாம். செல்வம், பதவி, உறவினர்கள், என்ன வேணாலுங்க நம்மளை விட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் தாய் மகா பிரத்யங்கரா தேவி காலில் நீங்கள் பரிபூர்ணமாக சரணடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இழந்த அத்தனையும் அவளே உங்களுக்கு மீட்டு கொண்டு வந்து தந்துடுவாங்க. நரசிம்மி, அதர்வன பத்ர காளி அப்படின்னு பல பெயர்களால் சொல்லப்படுகின்ற ஒரு உக்கிர வடிவம் கொண்ட தேவியாக தான் பிரத்யங்கரா தேவி பார்க்கப்படுகிறாங்க. நம்மள பலருக்கு ஒரு பயம் இருக்கும், இந்த மாதிரி உக்கிரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடலாமா, ஏன் இப்படி இருக்காங்க, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறவங்கள வழிபட மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஐயனார், காவல் தெய்வம் அவங்களெல்லாம் பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். நமக்கு அன்பை மட்டும்தான் தரவங்க, அருளை மட்டும்தான் கொடுக்குறவங்க. நம்ம அவங்க தான் கதின்னு அவங்க காலில் நம்ம முழு மனசோடு விழுந்துட்டாலே போதுங்க. நமக்கு என்ன தேவையோ அதை அத்தனையும் கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்துருவாங்க. அப்படிப்பட்ட இந்த தேவியை வழிபடுவதனால தீமைகள் அனைத்தும் விலகிறதோட நீங்கள் இழந்த அனைத்தும் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை. இங்கே இன்னொரு சிறப்பும் இருக்குது இந்த கோயிலுக்கு. என்ன அப்படின்னா, பாண்டவர்கள் வழிபட்ட புனித தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே தெரியும், மகாபாரதத்தில் சூதாட்டத்தில் தங்களது ராஜ்யம், செல்வம், கௌரவம்னு எல்லாத்தையும் இழந்த பாண்டவர்களுக்கு வனவாசத்தையும் அஞ்ஞாவாசத்தையும் அனுபவிச்சாங்க. அந்த காலத்தில் அவங்க இழந்த அரசையும் நீதியையும் மீண்டும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பல புனித தலங்களுக்கு போயிட்டு வந்தாங்க. அதில் முக்கியமானதாக சொல்லப்படுறது தான் இந்த ஐயவாடி மகா பிரத்யங்கரா தேவி திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் 5 ஆல இலைகளால் செய்யப்படக்கூடிய பூஜை ரொம்ப விசேஷமான பூஜைங்க. அது மட்டும் இல்லாமல் பிரத்யங்கரா தேவி சக்தியின் உக்கிர வடிவமாக பார்க்கப்படுறாங்க. நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட சக்தி அப்படின்னு, அதாவது சரபேஸ்வரரோட நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட சக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. ஐயவாடியில் அருள் பாலிக்கக்கூடிய தேவி சிம்ம முகத்துடன் 18 திருக்கரங்களுடன் 4 சிங்கங்கள் இழுக்கும் ரதத்தில் மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவிகளுடன் அருள் காட்சி தருவதா பக்தர்கள் நம்பப்படுதுங்க. வலது காலை கீழே தொங்கவிட்டும் இடது காலை சிங்கத்தின் மீது ஊன்றியும் சூலம், கபாலம், பாசம், டமாரகம் அப்படின்ற ஆயுதங்கள் ஏந்திய திருக்கோலத்தில் நீங்கள் அன்னையை தரிசிக்கலாம். இந்த தேவிக்கு அபிஷேகம் செய்யப்படுறது இல்லைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அம்பாலோட திருவேணி பசுவின் காலடி மண், புனுகு, ஜவ்வாது, சாம்பிராணி உள்ளிட்ட மூலிகைகளால் செய்யப்பட்டது அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் நீரால் அபிஷேகம் செய்யாமல் தை மாதத்தில் முதல் நாள் தொடங்கி ஒரு மண்டல காலம் புனுகு கலவை சாத்தப்படும் வழிபாடு தான் இங்கே சிறப்பாக செய்யப்படுது. அப்படிப்பட்ட இந்த திருக்கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் அருகில் இருக்கக்கூடிய ஐயவாடி மகா பிரத்யங்கரா தேவி ஆலயம் தாங்க இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு இருக்குதுங்க. மிளகாயை தீயில் போட்டு நடத்தப்படக்கூடிய யாகம் இப்பையும், அதாவது அந்த மிளகா நெடி வரவே வராது அப்படின்னு சொல்லப்படுது. கண் எரிச்சலோ தும்மலோ எதுவுமே வராது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த யாகத்தில் மிளகாய் ஹோமத்தில் பண்ணுறக்கூடிய யாகம் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாயாரை வழிபடுறது மூலமாக எதிரிகளோட தொல்லைகள் குறையும், மன பயம் நீங்கும், தீய எண்ணங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், கடன் சுமையை சமாளிக்கிறதுக்கான சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மகா பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் விநாயகர், சிவபெருமான், சரபேஸ்வரர் அப்படின்ற பிற பரிவார தெய்வங்களோட சன்னதியும் அமைஞ்சிருக்குது. இந்த திருக்கோயிலுக்கு ஒரு
தடவை நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அனைத்து செல்வங்களும் உங்களை வந்து தேடி வரும். மகா பிரத்யங்கரா தேவி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டு வாங்க, உங்களுக்கு அனைத்தும் நல்ல விதமாகவே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.